கிடையாதுன்னு நான் சொல்றேன். ஏயா எப்படியா சொல்லுவ நீ? நான் குடிச்சவங்களுக்கு தான் மரியாதை நிரூபிச்சு காட்டட்டா? எங்க நீதி பார்க்கலாம். இப்ப நீ படிச்சிருக்க. ஆமா. நீ படிச்ச விஷயம் நம்ம பெரும்புலிக்கு தெரியுமா? பெரும்புலியா சிறும்புலியானே? பெரும்புலி பெரும்புலிதான். பெரும்புள்ளி. ஊர் பேரை வேற அப்பப்ப மறந்துடுவேன், ஞாபகப்படுத்தி விடுங்க. நீ படிச்ச விஷயம் நமக்கு தெரியுமா? நீ போய் சொல்லணும், நான் படிச்சிருக்கிறேங்கன்னு. ஆமா. ஆனா நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. அப்புறம் நான் நடந்து போனாலே அத்தனை பேத்துக்கு தெரியும் நான் குடிச்சிருக்கிறேன்னு. இவ்வளவு வேண்டாமா? இப்போ வடமதுரை பைபாஸ் ரோடு இருக்கு. சரி. பைபாஸ் ரோட்ல நான் மட்டும் தண்ணியை போட்டு நான் ரோட்ல நடந்து போறேன். நீ மட்டும் தனியா ஓடி தனியா நடந்து போறியா? அங்க இருந்து புது லாரி ஒன்று வரும். என்ன லாரி? புது லாரி. புது லாரி. என்னைய பார்த்தோன்னே 2 பார்லாங்குக்கு அங்கிட்டே வண்டி நிக்க. ஏயா? அப்படி கேளு. வண்டியை நிறுத்திட்டு டிரைவர் மட்டும் இறங்கி வருவாரு. அதே ஏன்? என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்ததே. என்ன நீ பெரிய நாட்டின் ஜனாதிபதி, இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இது எழுதி வாங்கி அதை எழுதி வாங்கி இதை எழுதி வாங்கன்னு வாங்க போறாங்க. ஆளு முகரையும் பாரு. இவர் பெரிய நாட்டின் என்ன பேச்சுவார்த்தை கேளு. என்ன இப்பெல்லாம் சும்மா இது பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க. நான் பேசாம செவனே இருந்தேன். வந்து நீ குடிச்சுட்டு வந்து கலாட்டா பண்ணாலும் ஓவரா பேசிருந்தா அப்படி வாயில எதுனா வந்துரும் பாத்துக்க. வாயில வந்தா எடுத்துரு வெளியில. என்னை பார்த்தோன்னே என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன சொல்லுவார்? தலைவரே வணக்கம். 15 லட்சம் ரூபா லோன் போட்டு இன்னைக்குதான் புது லாரி வாங்கிட்டு வந்து 15 லட்சமும் கடன், மேலும் என்னைய கடனாளி ஆக்கிறாத தலைவரே அப்படின்னு என்னை ஓரமா உட்கார வச்சுட்டு ஒரு 80 ரூபா கையில காசை கொடுத்துட்டு போவாரு. இன்னொரு கட்டிங் கூட போடுக்க, சாமி சாமி ஏன் வண்டியில விழுந்துறாத. எனக்கு தலைவர் பட்டான். நீ படிச்சிருக்க, அதே ரோட்ல போ, லாரி வரேன் ஆனா வண்டி நிக்காது. இன்னும் வேகமா வந்து என்னடி கொய்யால வீட்டுல சொல்லிட்டு உனக்கு கொய்யா போட்டா எனக்கு தலைவர் போட்டான். நீயாவது நடந்து வரத பார்த்தே நிப்பாட்டுவாங்க. என்னை ஆளை பார்த்தாலே நிப்பாட்டுவாங்கயா. எப்படி நான் சொல்லவா? சொன்னா நீ டவுசர் கட்டிட்டு ஓடிரணும். நான் ஓடிறேன். ஓடிய பெருமையா? அப்படியே நானு தலை குளிச்சு ஃப்ரீ ஹேர் விட்டு அப்படி நடந்து ஜீன்ஸ் பேண்ட போட்டுக்கிட்டு ரோட்ல அப்படி நடந்து போனேன்னு வச்சுக்க, அங்க வர்ற லாரி அப்படியே நேரா போய் முட்டு சந்தில முட்டி டவக்கு நின்றும். நீ அவ்வளவெல்லாம் வேண்டியதில்லை. உளுந்தூர்பேட்டையில நின்னு கை போட்டினா வர்ற லாரி பூரா நிக்கும். முகரே பாரு, என்னைய பார்த்தா அப்படிப்பட்ட ஆள் மாதிரி தெரியும் உனக்கு. அங்க எல்லா லாரி நிக்குதே. உன்னே அப்படி வேணாம். சரி இவ்வளவு வாய் பேசுறீல, சொல்லி என்னையா படிச்சிருக்கீல்ல? என்னையா சும்மா வாய் பேசுறீங்க. வாய் எதுக்கா கொடுத்துறாரு? கலோடு பேசதே கொடுத்துறாரு. வாயின கூட வாய் பேசிட்டே என்ன உங்களுக்கு? இந்தமா அவனுக்கு வாயில கொஞ்சம் பழக்கம் அதிகம், அதனால வாய் வாங்குறாரோ. சரி ஓய் படிச்சிருக்க, அத தாயா முதல்ல சொன்னேன். நீ படிச்சிருக்கிறியா இல்லையான்னு உன்னை நான் செக்ஸ் பண்றேன். ஏய் செக் பண்றேன்னு சொல்றா. வீட்ல போய் பண்ணியா? அதுக்கு நாள் இல்ல. ஒரு தடவை பண்ணா செக், அதே ஒரு 4 தடவை பண்ணனா ஓ எஸ் சேர்க்கறனால மாறி நின்ற. ஆமா நீ பெரிய இங்கிலீஷ் வாத்தியாரு. ஏய் எங்க டீச்சர் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துச்சு, அன்னைக்கே செத்து போச்சு. அப்புறம் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தா? நான் இப்ப பெண்களுக்குரிய கேள்வியே கேக்குறேன். கேளியா? தேனம் தானே நீ பார்க்கக்கூடிய விஷயம். தேனம் நான் பார்க்கக்கூடிய விஷயம். ஆமா. விரிச்சு வச்சுக்க, ரெண்டையும் புடிச்சுக்க, சரி இழுத்து அடிச்சுக்க, சரி போறப்ப கழுவி விட்டு போ. அசிங்கமா பேசினா அப்புறம் வாயில என்ன வந்துரும்? முகரே மூஞ்சி மாரு கொப்பன் தாமரவனே தலமுழுக. உனக்கு கொஞ்சமா நீ என்ன மண்டையில இருக்கா? உனக்கெல்லாம் இப்படி கொடுத்தாதான் அங்க பாரு. முண்டா கிண்டனா ஓ இட்டு பழம ஒடிச்சு போடு. யாரை பத்தி முண்டாங்கற? கொட்டை அறுத்துறடி. பேசாத. காரக்குடி சங்கத்திலே நான் தான் ரொம்ப ஒழுக்கமான புள்ள சொல்லிட்டேன். ஓவரா பேசுன அவ்வளவுதான். காரக்குடி சங்கத்திலே அந்த புள்ள ஒழுக்கா. ஏய் பப்பனுகாரனே, ஏய் இப்படிங்கற. இந்த புள்ளைய பத்தி தெரியாது. நேத்து போன நாடத்துல நாளை குஞ்ச கடிச்சது. ஏய் கோழி குஞ்சுமா? தம்பி சொல்லுங்க. டூ லேட். இங்க ஏமாந்துருவே. சங்கு பூச்சியாட்ட உள்ள போயிருச்சு, அதெல்லாம் பேசாம. இவ்வளவு வாய் அத பதில சொல்லு. சொல்லிடுவேயா? விரிச்சு வச்சுக்க, ரெண்டையும் புடிச்சுக்கிட்டு இழுத்து அடிச்சுக்க, சரி போறப்ப கழுவி விட்டு போயிரு. கர்ம புலதானே. சொல்லு. சொல்லிடவா? நான் சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? சரியா படிச்சிருக்கேன்னு நினைப்பேன். ஓ நான் தோத்து நீ ஜெயிச்சேனா என்ன பண்ணலாம்? ஏன் சம்பளம் உனக்கு. என்னது? ஏன் சம்பளம் உனக்குமா? இன்னுக்கு வராதோ? நான் ஜெயிச்சு நீ தோத்தா உன் சம்பளம் எனக்கு. சரியா? காலையில பேச்சு மாறன இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன் சொல்லிட்டேன். டூ லேட்னு சொல்லிட்டேன். நாக்கையா? நாக்கு இருக்குல்ல, நாக்கு இருக்குல்ல, இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். சொல்லிவா? அம்மிக்கல். எப்படி அம்மிக்கல்னு சொல்ற? விரிவாக்கம். அதான் இப்ப சொல்றேயா. முத என்ன சொன்ன? விரிச்சு வச்சு பலாக்கட்டையை போட்டு கால் ரெண்டு இப்படி விரிச்சு வச்சு உக்காந்துக்குவோம். அதுல எங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சு தேங்காவோ இல்ல பொட்டுக்கல்லையோ வைப்போம். வச்சு 2 இழுவ சில்லுக்கு 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 சில்லுக்குன்னு இழுத்து சில்லுக்கு தான் செத்து போச்சு.
இழுப்பியா ஆ, ஆ, அப்படியே அரைப்போம். ஆ. அரைச்சு அப்படியே வலிச்சு ஆ. கிண்ணத்துல வச்சுட்டு ஆ. தண்ணியை ஊத்தி கழுவுகளுன்னு கழுவி தொடச்சி எடுத்துட்டு வந்துகிட்டே இருப்போம். நீ சிலுக்குன்னு இழுப்ப, ஆ. நாங்க தொறுப்புன்னு தான் இழுக்கிறது. ஏன் வடி வாங்கிருச்சா? சரி இருக்கட்டும், சரியான விளக்கம். ஆ. சுத்தி சிரைச்சு சுத்தி சரிச்சு ஏறி அடிச்சு ஏறி அடிச்சு வச்சு எடுத்தா சொட்டுன்னு விழுகும். அது என்ன? இப்போதே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இந்த மாதிரி அசிங்கமா என்கிட்ட பேசாதுன்னு. ஏம்மா, என்னையா அசிங்கமா பேசினா எனக்கு பிடிக்காது. உனக்கு சுத்தமாவே பிடிக்காது. ஆ, ஆ. சொல்லு பாப்பா, இது நல்ல உள்கருத்துமா. ஏன் மறுபடியும் ஒரு தடவை சொல்லியா? சுத்தி சிரைச்சு சுத்தி சிரைக்கணும், ஏறி அடிச்சு ஏறி அடிக்கணும். வச்சு எடுத்தா சொட்டுன்னு விழுகும். தினம் பெண்கள் பார்க்கக்கூடிய விஷயம் தான். அவருக்கு தெரிஞ்சு அவர் பப்புனா இருப்பாரு, நான் ஆபரேட்டரா இருப்பேன். சொல்றேன் பாரியா, என்ன சொல்றேன் இப்ப பாரியா. உன் நடவடிக்கையே சரியில்லையே. என்னையா பாருன்னு கையை எங்க கொண்டு போற? என் கையை எங்கிட்டு போகுது அப்படிதான். ஏதாவது என் பக்கத்துல காமிக்கணும், உன் பக்கம் காமிச்சா நீ என்ன என்னட்டையே காமிக்கிற அப்படிம்ப. சரி நான் அங்கிட்டு காமிச்சா இது என்ன இந்த பிள்ளை என்கிட்டயே காமிக்கிறேன், அவங்க எல்லாம் சண்டைக்கு வருவாங்க. அதனால நான் என் பக்கமே காமிச்சுக்கிறேன். கோணவாயம் கொட்டா விட்ட மாதிரி இருக்கும். கோணவன் எப்பறா கொட்டாய் விடுறாடே? கருமம். சொல்லவா? ஆ, நாத்து, நெல்லு நாத்து பாத்திருக்கீங்களா? ஆமா. அதுதான். எப்படி? அதுதான்யா நெல்லு நாத்து நடுறதுக்கு முன்னால சுத்தி வரப்ப வந்து சிறப்பாங்களா? ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அடுத்து என்ன சொன்ன? ஏறி விட்டு அடிக்கிறது. என்னத்தை ஏறி விட்டு அடிக்கணும்? ஏறுமா. அத ஏர் ஓட்டி ஆ. கொலன்னு தண்ணி இருக்குமா, ஆ. அதுல போய் வச்சு எடுத்தாங்கன்னா ஆ. சொட்டுன்னு வடியுதுல தண்ணி. தண்ணி. ஆ. சரி, சரியான பதிலு. நெல்லு ஆ. நீ ஏன் கேள்வி கேட்டா போயிட்டு இருந்தா? சரி. நீ பெரிய அவரு வாத்தியாரு, இவருக்கு பதில் சொல்லிட்டே இருக்க. நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், கதை சொல்லி. இருமா, பெரிய அவர்ல சின்ன ஏ அவர். குமரேசா, மச்சி மச்சி பிட்ட ஒரு நாட்டுக்கு செய்யலா. அட உனக்கு தான் வள்ளியை விட்டு தோல பழகிக்கிறா. நீ எல்லாம் ஒரு வருஷமா அள்ளி பந்திரி ஓகாய்த்த. என்னையா சொல்ற? உனக்கு தெரியாது அது கன்னடம். இங்க பாரு, ஆ. ஒழுக்கமா புரியுற மாதிரி பேசு. ஆ. அப்ப நான் பேச ஆரம்பிச்சா சுத்தமா எனக்கு புரியாம போயிரும். எங்க கேட்ட கேள்வி கேளுமா. கேட்கவா? ஆ. உன்கிட்ட ஒரு கதை சொல்லி அதுல இருந்து உனக்கு அறிவு இருக்கா நான் டெஸ்ட் பண்ண போறேன். ஆ, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு. ராஜா அவர் நைட்டு நகர்வலம் போலான்னு சொல்லி மாறுவேடம் மூண்டு போறாங்க ஊருக்குள்ள. போறாங்க. போகும்போது மந்திரியாரும் பின்னாடியே போறாரு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஊருக்குள்ள கருங்கும்முன்னு ஒரு இடம். அந்த அங்கே ஒரு வீடு. அதுல ஒரு நாய். அந்த நாய் மன்னரை பார்த்து ஒல் ஒல் ஒல்லுன்னு குலைக்குது. எப்படி குலைக்குது? நாய் இங்க கையை காட்டுற. ஓ, நான் கதையே தயா சொன்னேன். உனக்கே தனக்கு ஏதாவது ஒன்று சொன்னோம்னா தனக்குன்னு ஏன் நீ வர்றேன்னு நான் கேட்குறேன். நாய் அப்படின்னு அங்கிட்டு சொல்லணும். நாய் அப்படின்னு இங்கிட்டு கையை நிட்டுற. எங்கிட்ட வருதோ அங்கிட்டே நான் சொல்ல முடியும். சரியா? ஒரு நாய் வல்லு வல்லுன்னு குலைக்குது. நாய் வல்லு வல்லுன்னு குலைக்காத. அப்புறம் என்ன லொல்லு லொல்லுனா குலைக்கும்? பொட்ட நாய் கிளம்பிருச்சு பாரு. யோ, உன் பக்கம் கை காட்டினது தப்பே இல்லையா? மனுஷன் மாதிரி தான் இருக்க, ஆனா உள்ள இருக்கிறது அது மாதிரியே இருக்கு. அதே நான் தப்பா சொல்லல, நன்றி உள்ள ஜீவன் அது. அதனால உனக்கு அதை சொல்றேன். நான் வண்டியில வரப்ப தூங்குறது இல்ல. ஏன் உள்ள இருக்கிறது அப்படிதான் இருக்கு. நீ பாத்துருக்கற. ஏய் எருமை மாடே, நான் சொன்னது குணத்தை. சரி சரி. என்ன நாய் இருந்திருக்கு. அந்த நாய் மன்னரை பார்த்து குலைச்சிருக்கு. குலைக்கும் போது மந்திரி என்ன பண்ணிட்டாரு? ஐயோ, மன்னரை பார்த்து நாய் குலைக்குதுன்னு அவர் வந்து அப்படி எப்படி சொல்றதுன்னா, நீ எப்ப நிக்கிறேல அந்த மாதிரி அந்த தூண் மாதிரியும் ராஜா இருந்திருக்காரு. நாய் அங்க இருந்து அப்படியே வந்திருக்கு. மன்னரை கடிச்சு விடுமோன்ற ஒரு இதுல வேகமா மந்திரி போய் அடிச்சு போட்டு தள்ளிட்டாரு. நாய் செத்து போச்சு. எப்படி? நாய் செத்து போச்சு. அதனால ஐயோ, அப்புறம் ஊர்க்காரங்க பூரா என்னடா அது சத்தமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஓடியாந்து பார்த்தா ஐயோ திருடன் அப்படின்னு சொல்லி மந்திரியும் ராஜாவையும் பிடிச்சு போட்டாங்க. அப்புறம் வேஷத்தெல்லாம் கழிச்சு பார்க்கும்போது அது ராஜா மந்திரி தெரிய வந்துருச்சு. அப்ப அந்த வீடுகாரம்மா கேட்டிருக்குது, என் புள்ள மாதிரி நான் அந்த நாயை வளர்த்தேன். எப்படி? புள்ள மாதிரி வளர்த்தேன். இப்படி உங்க மந்திரி அடிச்சு கொண்டு விட்டாரு. நீங்க நல்லா தீர்ப்பா சொல்லல, அதுக்கப்புறம் நீங்க இந்த நாட்டுல வந்து நல்ல மன்னரே இல்லைன்னு சொல்லி நான் இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மன்னர் வந்து என்ன நினைப்பாரு? மந்திரி வந்து நமக்கு சாம தானே பண்ணாரு அந்த வேலைய. அப்ப மந்திரிக்கும் பகை வரக்கூடாது, அதே நேரத்துல ஊர் மக்களுக்கு பகை வரக்கூடாது. என்ன தீர்ப்பு சொல்லியிருப்பாருன்ற? என்ன தீர்ப்பு சொல்லியிருப்பாரு? ஏ குமரேசா, இது இருந்தா நான் பாப்புன்னு போட்டுருப்பேன்டா. நீ ஆல்ரவுண்ட் கடையை போட்டு குத்திட்டே கடை. அந்த நாய்க்கு மந்திரி பிள்ளை கொடுக்க சொல்லியிருப்பாரு. ஓ முகரே, எப்படி அப்புறம் நாய் குட்டி போடும்? நாய் செத்து போச்சியா, அதுக்கு போய் அப்புறம் எங்கடியா புள்ள கொடுக்குறது? ஏன் செத்து போனா புள்ள பிறக்க? ஏய், நீ
இப்பெல்லாம் கேள்வி கேட்காத, நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு. குமரேசன், நீ கடைசியா ஒரு விடுகதை ஒன்று கேளு. நான் கேட்டேன்னா அந்த பிள்ளை சுத்தமா ஓடி போயிடும். ஏய், இப்ப கேளுடா, கண்டிப்பா சொல்லிடுறா விட. ஏய், நான் கேட்டதுக்கு மேல பதில சொல்லிட்டு அப்புறம் நீ போ. நான் சொல்றேமா. சொல்லு. நாய்க்கு என்ன பதில் சொல்லிருப்பாரு? நாய் செத்து போனது எங்கேயா போய் பதில் கேட்கும்? செத்து போச்சா? ஆமே, செத்து போச்சு. அதே மன்னார் அடி நினைச்சு கொண்டு விட்டான்னு சொன்னீனா இல்லையா? செத்து போயிடுச்சு நாய். அந்த நாயை வளர்த்தாங்கல்ல, அந்த அம்மாவுக்கு பதில் சொல்லணும், மந்திரிக்கு தீர்ப்பு சொல்லணும். நீ ஒன்னும் கவலைப்படாதமா, உன் பிள்ளை மாதிரி வளர்த்த, உனக்கு ஒரு பிள்ளை தர சொல்றேன்னு சொல்லியிருப்பாரு. புள்ள வெட்டிதான் சாத்தணும். என்னனே இது? ஏய், நான் சொல்லவாயா? நான் சொல்லிடுவேன். என்ன தெரியுமா சொல்லாரு அந்த அம்மாட்ட? அந்த நாயை எப்படி மந்திரி அடிச்சு கொன்னாரோ அந்த மாதிரி நீ மந்திரி அடிச்சு கொன்றுடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சொல்றத கேளியா முழுசா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா ஊர் மக்கள்லாம் ஐயே, நாய் அடிச்ச மாதிரி எப்படி மந்திரி அடிச்சு கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு போயிட்டாங்களாம். அப்ப ராஜா அப்படி என்ன தீர்ப்பு சொல்லிருப்பாரு? ஏன்டா எங்கள்ட்ட கேக்குற? 4000 சம்பளம் நானா வாங்குறேன், நீ தானே வாங்குற? எவ்வளவு? சொல்லு. 4000. 1000 கம்மி பண்ற? சரிதான். பெட்ரோல் 300 ரூபாய்க்கு போட்டு வந்திருக்கேன்டியே. அதுக்கு சரி, என்னமா சொன்னாரு சொல்லுமா. என்ன தெரியுமா சொன்னாரு? மந்திரி வந்து நாய வாளை தூக்கியா டம்மு டம்மு டம்முன்னு போட்டு தள்ளிருக்காரு. அதே மாதிரி மந்திரிக்கு வாள் இருந்தா ஊர் மக்கள் அடிச்சிருப்பாங்க. அவருக்கு வாள் இல்லையே, எப்படி அடிச்சிருப்பாங்க? அவருக்கு வாள் இல்லாட்டி என்ன போல் இருக்குல்ல? நாய்க்கு வாள் தான் முக்கியம். தூக்கி டம்மு டம்முன்னு அடிக்க முடியாது. ஏனே நாய் வாளை புடிச்சிட்டு அடிச்சாங்க, புழுல புடிச்சு அடிச்சு. குமரேசனே, என்ன அவ்வளவு பெருசாவா இருக்கும் புடிச்சு இழுத்து அடிக்கிறதுக்கு? மந்திரி இல்லையா? ஆமா. ஆலயமணியின் சரி, சரிப்பட்டு வராது. கட்டுமட்டாக்கி சொல்றாங்க. சரி சரி, நம்ம 2 பேரும் போடலாம். ஏய், நான் அதுக்கு வரல, போ முதல்ல. ஏய் குமரேசா, பிட்ட மச்சி பிட்டனா? ஏய், ஒரு நாளைக்கு சாயிரலாம். ஏய், நான் போடுறேன்னு சொல்றேன், அழுகுறான் பாரு. ஏய், தலகாரா, நீ அழுகாதடா. நீ அழுதா எனக்கு ஒழுகுதுடா. சரி, 2 பேரும் போட்டு பாப்போம். என்னதியா? ஆட்டம் தாமா. ஆடி அழுபல வந்தா அம்மா, ஓ அடுத்த கவலை அம்மா. அழுபல வந்தா அம்மா, ஓ அடுத்த கவலை சும்மா. ஒரு மாதிரி காரணம் வேறவா? கேபிள் உள்ள போட்டுருவேன். இது கனெக்ஷன் கொடுக்க டிவி இல்லாம தான் அலையுது. நீ ஒண்ணும் கவலைப்படாத, எங்க அம்மா டிவி சும்மா தான் கிடக்குது. அது பழைய டிவிடா, பேசாமறா. அந்த செல்விட்டு போயிரு. அது கேபிள் அதுக்கு ஷேர் ஆகும். சரி, அவங்க அம்மா ஆகாது. எங்க ஆயா ஒரு 100 வருஷமா கிடக்குது வீட்லயேன்னு வந்து கனெக்ஷன் கொடுக்குறியா? 100னா அது கடுக்கா பதமா இருக்கும். அதே வரையா? இந்தமா அவர் வந்துருவாரு உங்க ஆயாட்ட. ஆனா அடுத்த நாள் உங்க ஆயா மண்டையை போட்டுரும். பரவாயில்லையா? ஏன்டா என்னைய கொலையாளி ஆக்க பாக்குறியா? வேண்டாம், வேற மாதிரி போடு. அடி குடமேல குட வச்சு கோயிலுக்கு போற புள்ளே, குடமேல குட வச்சு கோயிலுக்கு போற புள்ளே, அந்த குடையத்தான் இறக்கி வச்சு, குடையத்தான் இறக்கி வச்சு, இந்த குமரேசன பாரடியோ, இந்த மணியத்தான் பாரடியோ. எதுக்கு மாசுறு கொடுங்காவா? பின்பாட்டு சொன்னேன். பின்பாட்டு பின்பாட்டுனா நான் பாடுற மாதிரி தானே பாடணும். நீ பாடுற மாதிரி. சரி சரி, வேற தைசே அடிச்சுக்காதீங்க, 2 வாட்டியே வர மாட்டேன். வேறமா ஏட்ட மட்டும் போட்டி போடாத. சுடு நாள் வேகுல தான் போற பழக்க வழக்கால. நீ நிறுத்தியா? உன்னைய மாதிரி எத்தனை ஆம்பளை நாமதுக்கு என்ன போட்டி போடாதன்ட்டே சாமி கண்ணன்ட்ட சொல்லி மந்திர ஜோனிய உஸ்னு ஊதி விட்டுருவேன். ஊது உன்னை இப்படி தான் வெச்சனா. ஏய், அங்க புரியுற பாஷையில பேசு. இந்த குமரேசன பாரடியோ, இந்த மணியத்தான் பாரடியோ. ஓந்தாலே எடுத்து முடிய போகுதுடியா. எதுக்கு? 7 பொட்லி உருதுடியா. அது பாத்துக்கலாம் நாளைக்கு. நான் அட்டகல் தேத்தி வச்சு குக்குல காத்தி கொத்தப்பறா. சரி, சித்திரை மாச வெயில போல சிரிக்கிற, நான் பத்திர மாச தங்க மாட்டா நினைக்கிறேன். சித்திரை மாச வெயில போல சிரிக்கிற, அந்த பத்திர மாச வெயில போல மிதிக்கிற. என்ன உங்களன்னு? உங்க பெட்டி அப்படினா உங்க பெட்டி, நிலப்பெட்டி, தேட பெட்டி, பனி பெட்டி. இப்ப உங்க பெட்டின்னு சொன்னி, அது என்ன? திண்டுக்கலுக்கு பக்கத்துல இருக்குல்ல, அத சொன்னியா? உங்க பெட்டி, அதுக்கு அப்புறம் நிலப்பெட்டி,
அப்புறம் தேட பெட்டி, அப்புறம் பனி பெட்டி. இந்த ஊர் பேரெல்லாம் தெரியாதா? பட்டி. சரி சரிப்பட்டு வரல, பிரிச்சு அடிப்போம் தனித்தனியா. அடி ஆளுல இலகம் தாண்டி அரும்பு மீசக்காரன் தாண்டி, ஆளில இலகம் தாண்டி இந்த குமரேச வரைஞ்ச மீசக்காரன் தாண்டி. ஊர்ல கேட்டாங்களா என்னன்னு? நான் வரைஞ்சிருக்கிறேன்னு. தம்பி பெட்டிக்கார மீசைய பாரு, அதுதான் அரும்பு மீசை. நீ வரைஞ்ச மீசைன்னு சொல்லு. கம்பளி பூச்சி ஊர்ன மாதிரி இருக்கு, அது ஒரு மீசையா? வா மீசையை தொட்டு பாரு. எனக்கு என்ன வரைஞ்ச மீசை தானே? சரி விடு, மையில தான் போட்டிருக்கிறேன். அடி ஆளுல இலகம் தாண்டி வரைஞ்ச மீசக்காரன் தாண்டி, ஆளில இலகம் தாண்டி குமரேச வரைஞ்ச மீசக்காரன் தாண்டி. அடி குறும்பு ஏதோ செஞ்சீங்கன்னா, குறும்பு ஏது செஞ்சீன்னா, அடிய ஒன்னா நான் கொண்டு போவேன் இளமானண்டி, உன்னை கொண்டு போவேன் தொண்டாங்கண்ணா. அத்தோட நிக்க இட்டெல்லாம் கெஞ்சி கடிச்சனாகுதுன்னா ஹோட்டல் உண்டு. என்ன பண்ணப்ப? இது அப்பப்ப வரும், நீ கண்டுக்காத. அடி வந்தாலும் பாட்டி மதுரை சொன்னாம தாண்டி, அடி போனாலும் போட்டி புதுக்கோட்டை பகையில தாண்டி, அப்படி வந்தாலும் வாடி மதுரை சொன்னாம்பு தாண்டி, போனாலும் வாடி புதுக்கோட்டை போகையில தாண்டி. அது செய்யாம தாமா கிடக்குது. 6:30 6:45 எழுப்பிடுறாங்க. அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கீங்களா? ஒரு நாளைக்கு நீங்க வர எங்க பொட்டிக்காரரே, ஆமா. இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? யார நம்பி நாங்க வந்தேன்? உங்க எல்லாத்தையும் நம்பி நான் வந்தேன். ஆமா ஆமா. பொம்பளை அப்படி அப்படி உட்கார சொல்றாரு. தர்றன்னு பாவட கிழிச்சு வச்சுனா மானம் போயிருமா இல்லையா? தச்சிக்கலாம். ஓய் இன்னும் கிளியாமையா இருக்குது. ஓய் ஏய் பாவாடை சொல்லுது அந்த புள்ள. ஏய் வெட்டு போட்ட மாங்காய் மாதிரி இருக்கும்டா. கொண்டே விடுவேன். சரி விடு. ஏயா தேங்காய் உரிச்சா சொரக்கும் சொர. ஏய் என்ன தேங்காய் உரிச்ச மாதிரி தெரிஞ்சா? உன்னைய பார்த்தா கூட தெரிஞ்சுமா? களவாண்டு உள்ளதுக்கு முக்குன்னு போடுற மாதிரி தெரிஞ்சு நான் சொன்னேனா? ஆனா பெட்டிக்கு ரெண்டு பெத்ததியா? ஏய் அப்படிடா. ஏய் ஏன் பெட்டி பெருசா இருக்கு உன்னை கேட்டேன் நானு. உங்க திரும்ப உனக்கு இல்லனா போய் வச்சிட்டு வாயா எங்கயாவது. எதுக்கு என்னோட பார்த்து பொறாம படுற? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் துளையும் என் வாழும் சந்தித்தால். ஏய் குமரேசா, ஏய் ஒரு 5 நிமிஷம் ஆல் ரவுண்ட்ல உட்கார்றேன். நான் 2 ஆட்டம் போட்டுக்கறேன் அந்த புள்ளிட்ட. நீ கிழிச்சு கேப்பே நட்டு போடுவேன். ஐத்தல்லக்கடி பீரி பத்திரி ஜோக்கு ஜோக்கதா. ஐத்தல்லக்கடி பீரி பத்திரி ஜோக்கு ஜோக்கதா. ஐத்திலக்கடி பீரி பத்திரி ஜோக்கு ஜோக்குதா. ஐத்திலக்கடி பீரி பத்திரி.
பொறாமன்றா சாமி. பொறாமை எதுக்கு? வேணும்னா உப்பு உரமெல்லாம் போட்டு வள. இதா ஓய் இதுக்கு உரம் போடுறதா? அப்புறம் எதுக்கா என்னோட பத்தி பொறாம பண்ற? உரம் எந்த வழியா போடுவாங்க? உனக்கு எந்த வழியா தோணுதோ அந்த வழியா போடு. சரி சரி. ஆமா இங்க வாமா, ஒரு சந்தேகம். என்னது? இப்படி வா. உனக்கு எத்தனை பாஷைகள் தெரியும்? எனக்கா? எனக்கு இங்கிலீஷ் தமிழ் ஒண்ணு மட்டும் தான் தெரியும். இவ்வளவுதானா? எனக்கு எத்தனை பாஷை தெரியும் தெரியுமா? எத்தனை பாஷை? தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், உருது, கன்னடம், தெலுங்கு, அத்தனை மொழியும் தெரியும். இத்தனை மொழி உனக்கு தெரியுமாயா? ஐயோ எனக்கு சொல்லி தரியாயா? கவலைப்படாத, என்னோட சேர்ந்துட்டு இல்ல. சரி, உன்னை எண்ணி 10 மாசத்துல முன்ன கொண்டு வந்துருவேன். தெரியும் தெரியும். 10 மாசத்துல முன்னு கொண்டு தெரியா? வாழ்க்கையில முன்னாடியா? தெளிவா சொல்லுனே. தவறா நினைக்கிறேன். உனக்காக தமிழ்ல ஒரு பாட்டு பாடுறேன். இங்க பாடுங்க. ஆனா இது தமிழ கவனிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. சரி. எங்க ஊர் நாய்க்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு? அந்த பாட்டு மட்டும் ரொம்ப வினயமா கேட்கணும். அப்படியா? தெலுங்கு வரிகள். அந்த பாட்டை மட்டும் நீ திரும்ப பாடணும். சரி. பாட்டை கவனமா கேளு. அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச உண்ணாமலை அண்ணன் சொன்னி இல்லாமல ஏங்குற. தெரியும், நான் பைக்ல உட்கார்ந்து வரும்போதே தெரியும் அங்க ஒண்ணுமே இல்லன்னு. அதனால அண்ணன்ட்ட கடை கேக்குறேன். டேய் இது அண்ணன் தண்ணி இல்லாமடா. ஒண்ணே குடுமே. இந்த மைக்ல பாடு. இதுல பாடி பாப்போம். அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச உண்ணாமலை அண்ணன் தண்ணி இல்லாமல ஏங்குற. இதுல சரியா தானே வருது? ஒருவேளை மைக் ப்ராப்ளமோ பாப்போம். அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச உண்ணாமலை அண்ணன் சொன்னி இல்ல. ஏய் அண்ணன் தண்ணி இல்லாம ஏன் மேல தவறு கிடையாது. அப்புறம் ஆமா அங்க எங்கனே நின்னுக்குச்சு வார்த்தை. எடுத்து விடு. ஓஹோ வேண்டாம், இந்த பாட்டு வேண்டாம். தமிழ் வேண்டாம். ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி. ஹிந்தி எங்க நீங்க பாடுங்க, நான் வேணா கேட்டு அப்படியே பழகிக்கிறேன். இந்த அமிதாப் பச்சன் நடிச்சார்ல, என்னது? அமிதாப் பச்சன். அந்த படத்துக்கு பேர் உனக்கு தெரியுமா? என்ன? குச் குச் ஹோதா ஹை பாஞ்ச் பாஞ்ச் ஹோதா ஹை. குச்சி குச்சி வாத்தாங்க. அந்த என்னையா பாட்டு பேரு? அதுல ஒரு பாட்டுக்கு தெரியுமா? என்ன பாட்டு? ஓம் பதாரே இங்க வா, கொட்டாய்க்கு பின்னாடி வா, நாங்க தர்றோம் வா. எதுக்கு? தேவையா? அது வேணாமா. தெலுங்கு தெரியுமா? தெலுங்கு 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 பாட்டா கேளு. இந்த பாட்டை மட்டும் நீ பாடணும். சரி. கவனமா கேளு. வரிகள் எசக புசகா இருக்கும். சரி சரி. ஐத்தலக்கடி பீரி பத்திரி அவ்வா புச்சகா, ஐத்தலக்கடி பீரி பத்திரி அவ்வா புச்சகா. பாடு. ஐத்தலக்கடி பீரி பச்சரி அவ்வா புச்சா. கை விடுங்க. என்ன எல்லாம் சிரிக்கிறாங்க? எத்தனையோ பிள்ளைகளை ஏய் சந்திச்சேன். இதுக்கு என்ன அர்த்தமா சொல்றல? தூக்கி போட மிதிப்பேன். நான் சொல்றேமா? ஆமா. பாட்டு பண்ணல. ஆமா. புச்சகா பாத்திருக்கியா? யோ முத அர்த்தம் சொல்லியா? எனக்கு தெரியாது. அப்படினா என்ன? ஒருத்தர் வாத்தியார் சொல்லி கொடுக்கறானா இதுதான் அதுக்கு அர்த்தம்னு சொல்லி கொடுக்கணும். நீ பாட சொன்னா நான் பாடிட்டேன். இப்படி பதில் மட்டும் சொல்லலனா கடுவும் பாத்துக்கோ. சொல்லியா? அதான் புச்சகா பாத்திருக்கியா? அப்படினா என்னன்னு தெரிஞ்சாதானே பாத்தியா பார்க்கலையான்னு சொல்ல முடியும். பார்க்கலையா? ஆஹா. என்னம்மா பொம்பளை நீ? ஏயா புச்சகா பார்க்காத பொம்பளை. யோ முத அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லியா? நான் சொல்ற மாதிரி செய். சொல்லு. வீட்டுக்கு போ. போய் சமைக்கிறல சிக்கன் இருக்கா? யோ அதுக்கு பேர் கிச்சன், சிக்கன் இல்ல. கிச்சனா? கிச்சன்ல போய். சரி. என்னைய கவனி. உன்னைய கவனிக்கணுமா? நல்லா கவனி. கிச்சன்ல போய். இவ குத்த வச்சு உட்கார்ந்து குனிஞ்சு பாரு, புச்சக தெரியும். ஏய் ஏமா? நல்லா ஆற, நல்லா பாடுற. உன்னை பார்த்தவுடன் எனக்கு லவ் லவ் ஒரு அது ஏன் நாய் ஷோரி நாய் கத்துற மாதிரி கத்துற? நாய் காதல தாமா புனிதமான காதல். எப்படி தெரியுமா? எப்படி? சந்தானா போலாமா? வெண்பனி போல கண்களில் ஆடும் மல்லிகை தோட்டம் கண்டேன். அழகான வெள்ளைக்கு கலங்கங்கள் இல்லை. அதோ தானே என்றும் இங்கே நான் தேட முல்லை. செந்தூர போய் இங்கு தேன் சிந்த வாவா. தென்பாங்க காட்டினியும் தேர் கொண்டு வாவா. சிறு கரை மீதிலே தன்னிலை மீறி ஒரு நதி போல என் நெஞ்சம் அலை மாதுதி.
வந்துச்சான். ஓ என்ன சொல்ல வர்றப்ப? என்னைய பார்த்தா காதல் வந்துருச்சு. ஆமா காதல் வந்துருச்சுன்னு சொன்ன பொம்பளை நீதாம்மா. ஏங்க ஏகப்பட்ட பிள்ளைங்க என்னைய பார்த்தோன்னே கிறுகமுன்ட்டு ஓடி போயிருது. கிரகம்னா அப்படியெல்லாம் இல்லைங்க. என்னைய பொறுத்தளவுக்கும் நீங்க ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அப்படிதான் சொல்ற. நீ பாட்டுக்கு காரைக்குடி போயிடுற. வடமதுரை பஸ் ஸ்டாண்ட்ல இறங்க 2 பேரும் லவ் பண்ணுவோம். பண்றோமா? காலையில பண்றது காலையில பண்ணுவோம். இப்ப பண்றது இப்ப பண்ணலாமா? சிந்தாமணி குயிலே மணக்கும் புது செந்தாழ பூமடலே. சிந்தாமணி குயிலே மணக்கும் புது செந்தாழ பூமடலே. நீ தழுவாமலே ஒரு சுகமில்லையே தினம் தவிக்கின்ற மனதுக்குள்ளே. மயிலே செந்தாமணி குயிலே மணக்கம் ஒரு செந்தாழ பூமலரே. சேர்த்து வச்ச முத்துச்சரம் பூத்திருக்கு நட்சத்திரம் சிந்துதடி நீ சிரிச்சா. சிவந்திருக்கும் செம்பவள இதழ் விரிச்சா. சேர்த்து வச்ச முத்துச்சரம் பூத்திருக்கு நட்சத்திரம் சிந்துதடி நீ சிரிச்சா. சிவந்திருக்கும் செம்பவள இதழ் விரிச்சா. ஆரம்ப சொந்தம் இது தொடலாமா? ஆனந்த சொர்க்கம் கொஞ்சம் தரலாமா? புள்ளைய கட்டி பிடிக்காம ஆடுறா, கடுப்பாயிருவேன். கட்டி பிடிக்கல எனக்கு காதல் வராதுடா. ஏய் தள்ளி போய் அவனை செவுத்து போய் கட்டி பிடி போடாங்கிட்டு. சரி நான் கட்டி பிடிச்சா நீங்க காணாமா. ஆரம்ப சொந்தம் இது தொடலாமா? ஆனந்த சொர்க்கம் கொஞ்சம் தரலாமா? இந்த ஊர் பார்க்கவே ஒரு பூதேரிலே நாம் ஊர்வலம் வரலாமா? இம்மகிலே சிந்தாமணி குயிலே மணக்கும் புது செந்தாழம் பூமடலே. செந்தாமணி குயிலே மணக்கம் ஒரு செந்தாழ பூமலரே. இந்த பூங்கொடிக்கு தங்கத்திலே வந்தலிட்டு தாங்கிக் கொண்ட மகராசா. தழுவி கொள்ள தடை என்ன தோடு லேசா. தாவி கொண்ட பூங்கொடிக்கு தங்கத்திலே வந்தலிட்டு தாங்கிக் கொண்ட மகராசா. தழுவி கொள்ள தடை என்ன தோடு லேசா. ஆரம்ப சொந்தம் இது வளரணுமே. அசையும் சொர்க்கம் கொஞ்சம் தொடரணுமே. ஆரம்ப சொந்தம் இது வளரணுமே. ஆனந்த சொர்க்கம் கொஞ்சம் தொடரணுமே. இந்த ஊர் பார்க்கவே ஒரு பூந்தேரிலே நாம் ஊர்வலம் வரணுமே. மயிலே செந்தாமணி குயிலே மணக்கம் ஒரு செந்தாழ பூமலரே. சிந்தாமணி குயிலே மணக்கும் புது செந்தாழம் பூமடலே. மைக்க கடை தூக்கிட்டு போற? அப்படியா? நான் கூட நேத்து போன நம்ம ஊர்ல எப்படி மைக் தூக்கிட்டு 5 பேக் உன் மைக்ல கிடக்குது. ஐயே. ஓஹோ. இங்க ஆளை காணோம். ஏய் அலௌன்ஸ் பண்ண ஆளை காணோம் பெரிய மன்னரை. ஹலோ 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 ஹலோ